ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம், வேலை செய்யணும். ஆனா அந்த வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்க முடியல. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படின்னா, நாம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஹனுமானோட பவர்னா நல்லா தெரியும் இல்லையா? ஹனுமானுன்னாலே தடைகளை அகற்றி, தும்சம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் நம்ம ஹனுமான். அப்போ ஹனுமான்லேயே காரிய சித்தி ஹனுமான் அப்படின்னு ஒரு ஹனுமான ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹனுமானை கும்பிடுவாங்க. காரிய சித்தின்னா என்ன? காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. எல்லாருமே ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க, ஆனால் எல்லாராலையும் முடிக்க கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல இல்லையா? அப்போது ஹனுமான் ஒருவர் என்ன பண்ணுவார்? ஒரு காரியத்தை ஃபினிஷ் பண்ணுவார், ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். முதல்ல இந்த காரிய சித்தி ஹனுமான் எங்கே நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுந்தரகாண்டம்னாலே தெரியும், ராமாயணத்தில் ஒரு சாப்டர். அந்த நல்லது நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சுந்தரகாண்டத்தில் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சுந்தரகாண்டத்துக்கே ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கும், ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா இந்த சுந்தரகாண்டத்தில் மேலும் மேலும் படிக்க தூண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொய்டிக் ஃபார்முலா இருக்கும் இல்லையா? ஸோ அதில் சீதாதேவி முதல்ல என்ன சொல்கிற, காரிய சித்தி ஹனுமனை பற்றி பேசுகிறா. இப்போது ஒரு விஷயத்தை சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. என்ன? ஒன்று பிரயத்தனம், இன்னொன்று காலம், இன்னொன்று தெய்வ அனுகிரகம். இந்த 3ம் தேவைப்படுது. பிரயத்தனம்ங்கிறது என்ன? நம்மளுடைய முயற்சி, எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்னால் என்ன? ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நாம் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறோமோ, என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கிறோமோ, என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எடுக்கணும். பிரயத்தனம், அதுக்காக கஷ்டப்படுறது, உழைக்கிறது. இன்னொன்று காலம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலம் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று தெய்வ அனுகிரகம். நீங்கள் காலமும் வந்து நீங்கள் கரெக்டான எஃபர்ட்ஸும் போட்டாலும் தெய்வத்தின் அனுகிரகத்தோடு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? என்னதான் ஹனுமான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்தாலும் தேவியின் அனுகிரகமும் தேவை இல்லையா? அப்போ ஏன் ஹனுமான் மட்டும் காரிய சித்தின்னு சொன்ன உடனே இந்த இந்த சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கான டாஸ்கை வந்து வானர சேனருக்கு எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹனுமன் ஒருவன் மட்டும்தான் சீதாதேவியை கண்டுபிடிச்சது. ஸோ ஹனுமனுக்கு மட்டும் அது வந்து அந்த வேலையை கொடுக்கப்படலை, எல்லாருக்கும் தான் அந்த வேலை இருந்தது, சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் ஹனுமனால் மட்டும்தானே முடிஞ்சது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கூட சொல்லுவோம், இந்த சித்தி கிடச்சதா, சித்தி பெற்றோன்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக எதுவும் மிச்சம் வைக்காமல் கம்ப்ளீட்டாக முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டாஸ்க் எடுத்தோன்னா எதுவுமே மிச்சம் வைக்காமல் கம்ப்ளீட்டாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹனுமனுக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா? இப்போது ஹனுமன் பல வடிவங்களில் கும்பிடப்படுது. நம்ம பஞ்சமுக்கி ஹனுமனை பற்றி பார்த்துருக்கோம். ஜென்ரலாக ஹனுமனோட ஹனுமன் சாலிசா பற்றி படிச்சிருக்கோம். ஹனுமானோட நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்போது காரிய சித்தி ஹனுமான், அந்த ஹனுமானை வழிபடும் போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். நம்ம எடுக்கிற பிரயத்தனம், அதற்கான காலம். யாரெல்லாம் காரிய சித்தி ஹனுமானை வழிபட முடியும்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க, அப்படின்னும்போது அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும், கம்ப்ளீட்டாக முடித்து கொடுக்கணுங்கிற பட்சத்தில் தான் அவர்களுக்கு நிறைய பேர் காரிய சித்தி ஹனுமானை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு புஷ், ஒரு உந்துதல் இருக்கணும், அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறணும் அப்படிங்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கால நேரம் அவகாசம், தெய்வ அனுகிரகம், தேவியின் அனுகிரகமும் ஹனுமனின் அனுகிரகமும் இருக்கும்போது தான் நம்ம வந்து காரிய சித்தி ஹனுமானை வழிபடவே முடியுமா. அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நம்மளுக்கு இருந்தால் ஒழிய நம்மளால் காரிய சித்தி ஹனுமனை வழிபட முடியாதுன்னு பல பேர் நம்புகிறாங்க. இப்போது இந்த காரிய சித்தி ஹனுமானை நீங்கள் வழிபடும்போது நீங்கள் என்னெல்லாம் முயற்சி, ஒரு புது வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு புது வாழ்க்கை, வேறு ஊரில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, ஆனால் தடைகள் பல நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, தடைகளை உடைக்கக்கூடிய
ஆற்றல் ஹனுமனுக்கு உண்டு. ஏன்னா இந்த ஹனுமன் மட்டும்தான் அஷ்டசித்தி, அதாவது 8 சித்தி, அஷ்டம்னா 8, 8 சித்திகளையும் செய்யக்கூடியவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமா, லகிமா, கரிமான்னு சொல்லிட்டு அஷ்ட சித்திகள் உண்டு. அனிமான குட்டிய அணுவின் அளவிற்கு மாறுறது, இன்னொன்று வந்து பெருசாக மாறுறது, ரொம்ப பெருசாக, இன்னொன்று வந்து வைடு, இன்னொன்று வந்து நம்ம கடலை தாண்டும் ஆற்றல், டிரான்ஸ்மியூட்டேஷன், டெலிபோர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே ஹனுமன் இந்த அஷ்ட சித்தியும் கைப்பிடிச்சு வச்சிருக்காரு. அப்போது அந்த ஹனுமனை நாம பிடிச்சுட்டோன்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாயிடும். ஹனுமனின் காரிய சித்தி மந்த்ராவை ரொம்ப 4 லைன் தான். அந்த மந்த்ராவை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஹனுமன்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் காரிய சித்தி ஹனுமன் மந்த்ராவை சேன் பண்ணலாம். சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை கட்டி போடலாம். இல்லை உங்கள் காரியமெல்லாம் வெற்றி அடைந்த பிறகு வடமாலை சாற்றலாம், வெண்ணெய் காப்பு செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ காரிய சித்தி ஹனுமான் மந்திரம் என்னன்னு பார்ப்போம். தொமஸ்மின் காரியனுர் யோகே பிரமாணம் ஹரிசத்தம ஹனுமான் யத்னமாஸ்தாய துக்க க்ஷயகோரே பவ. இதுதான் காரிய சித்தி ஹனுமனின் மந்திரம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 108 முறை சேன் பண்ணலாம். இல்லை அது கேட்டுக்கிட்டே கூட இருக்கலாம். இல்லை பிடிச்சவங்க எழுதலாம். உங்கள் காரியம் வெற்றி அடைந்த பிறகு ஹனுமனுக்கு ஒரு பூர்த்தியாக ஒரு வெற்றிலை மாலையோ இல்லை வெண்ணெய் காப்போ இல்லை வடமாலையோ சாத்தி அதோட முடிச்சுக்கலாம். இது புது காரியங்கள் நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணணுன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காரிய சித்தி ஹனுமான் நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஆராவும் நல்லா கரிஸ்மேட்டிக்காக மாறும். நீங்களும் மேக்னெட்டிக்காக இருப்பீங்க. எல்லா விஷயங்களிலிருந்தும் தடையை உங்களுக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது தடையாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த தடையெல்லாம் உடையும். ஹனுமனை பிடிச்சுக்கிட்டோன்னா கலியுகத்தில் கண்டிப்பாக வெற்றி தான்.